வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பழமொழி நான் ஒரு 3rd கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 20 பழமொழிகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்டு எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் 20 பழமொழிகள் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இது ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா, ஃபைன். இப்போ நேற்று பார்த்ததோட ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அருகனடி போற்றுவோம். ஸோ அதுக்கு என்ன? பெரிய தன் ஆவி பெரிது. ஃபஸ்ட்டு ஆவி, செகண்ட் நீர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். மேல்நிலை அடைதல். ஸோ அதோட பழமொழி என்னென்னா, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். தேர்டு அறநெறியாளனுக்கு உபதேசம். ஸோ அது எப்படி இருக்கும்? அக்காரம் பால் செருக்குமாறு. அவனுக்கு செய்கிற உபதேசம் பாலில் சீனி சேர்த்த மாதிரி. தளராதவன் செல்வனாவான் அப்படிங்கிறதுக்கு பழங்கன்று, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. ஸோ செல்வம் அப்படின்னா அங்காடி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். கொஞ்சம் கூட அஞ்சாமல் திங்கிறவன் கொடியவன் அப்படிங்கிறது. தர்மம் செய்யுங்கள் அப்படின்னா அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் ஏய்ந்து துஞ்ச வருமே துயக்கு. கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது அஞ்சவர்க்கில்லை அரண். ஓகே, பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அரண் அப்படிங்கிறது இருக்கட்டும். குடிப்பெருமையின் சிறப்பு நாய் இல்லையா? அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படின்னா அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்கலம். அறிவு ஆடை போன்றது. இதுக்கு என்ன பார்த்தோம்? அணியெல்லாம் ஆடையின் பின். வம்புக்காரனின் வாய் அம்பலம் பார்த்தோம். வம்பு அம்பலம். ஸோ அம்பலம் தாழ் கூட்டுவார். அன்பால் சாதிக்க வேண்டும். இதுக்கு என்ன பார்த்தோம்? அம்பு விட்டு ஆக்கருக்குமாறு. ஸோ அன்பு அம்பு இல்லையா? அடுத்தது இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். அயல் அறியா அட்டுநோயில் அப்படிங்கிறது பயன் நோக்கி செய்வது உதவி ஆகாது. இதுக்கு என்ன பார்த்தோம்? ஐரை விட்டு வரால் வாங்குபவர். ஐர மீனை போட்டு வரால் மீனை எடுக்கிறது. நல்லதை உணர தீயவரால் முடியாது. ஸோ அயிலாலே போல்ப அயில். செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர் இல்லையா? வட்டாடுறவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அறந்தரிக்கால் நீர் படுக்குமாறு. மூடர்களின் உறவு கூடவே கூடாது. ஸோ மூடர்னா நரி இல்லையா? அறிவாரை காட்டார் நரி. ஈகையே செல்வத்திற்கழகு அப்படிங்கிறது அழகுடு கண்ணின் இழவு. ஸோ அழகாக இருந்தாலும் பார்வை இல்லை அப்படின்னா அது பயன் இல்லாதது போன்றது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. உயர்ந்தவரை இன்னைக்கு 21ஆவதுலேருந்து பார்க்கலாம். உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். அடுக்கடுக்காக விளங்கும் மலைத்தொடர்களை உடைய நாட்டிற்குரியவனே, மணிகளின் இயல்புகளை உணர்பவர்களுக்கு அவை சேராடி இருந்த காலத்திலும் மணிகளாகவே காணப்படும். அதாவது இப்போ ஒரு மணி அப்படிங்கிறது அந்த மாணிக்கம் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே விலை உயர்ந்தது. அது சேத்துக்குள்ளே விழுந்தாலும் அதோட மதிப்பு என்றைக்கும் குறையாது. அதுபோல தான் இயல்பாகவே குடிப்பெருமை இருக்கிறவங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு வறுமையில் சிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களோட அந்த குடிப்பெருமை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பை தரும். அவங்க அவங்கள எந்த சான்றோரும் தாழ்வாலாம் எண்ண மாட்டாங்க. அதை தான் அலராடி கண்ணும் மணி மணியாகிவிடும் அப்படிங்கிற பழமொழி சொல்லுது. உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவர் அப்படின்னா அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும். உயர்ந்தோர் அப்படின்னா மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இணரோங்கி வந்தாரே எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அக்தே உணர்ப உணர்வார்க்கு அணிமலை நாட. அப்போ உயர்ந்தோர்னா என்ன? மணிமணியாகிவிடும். அடுத்தது உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். ஸோ இதில் பாருங்கள், பகைவர்கள் வெள்ளம் போர் பெரும்படையினை உடையவர்கள் என்றாலும் அவர் வேற்றிடத்தினராக இருந்தால் அவர்களால் என்ன தீங்கை அதாவது இதில் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பகைவர்கள் வெள்ளம் போல் ரொம்ப பெரிய படையாக இருந்தாலுமே அவங்க இப்போ நம்ம ஊரில் இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளோட பகைவர். ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு ஆபத்து வரப்போகிறதில்ல. அவங்க நம்ம இடத்துக்கு வந்தால் தான் நமக்கு ஆபத்து வரும். ஆனால் இதே நம்ம கூடவே இருந்து மனசில் வஞ்சகத்தை வச்சுட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க இல்லையா, ஒரு போலி நட்போட, அந்த மாதிரி இருக்கிறவங்க அது எப்போவுமே கேடை தான் தரும். இடையறாத பெரிய வேதனையை தருவது. அதுதான் ஒரே வீட்டிற்குள்ளேயே கடன் பட்டது போல அப்படிங்கிற பொருளை தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா அள்ளில்ல துண்டதனிசு. ஓகேவா? உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும். அப்போ பகைவரை என்ன பண்ணணும்? துண்டச்சிடணும். அதுதான் அள்ளில்ல துண்டதனிசு. வெள்ளம் பகையனினும் வேறிடத்தார் செய்வது என் கள்ளம் உடைத்தாகி சார்ந்த கழிநட்பு புல்லொளி பொய்கை புனலூர அக்தென்றோ அள்ளில்ல துண்டதனிசு.
தர்மம் செய்ய பாவம் போகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நல்ல தர்மங்களை செஞ்சால் பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும். அதனால் ஒவ்வொரு இடத்தோட தகுதி அறிஞ்சு அந்த காலத்திலேயே நம்ம தர்மம் செய்வர்களுக்கு செஞ்சிடணும். அதனால் எல்லாருக்குமே வந்து நன்மை தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இதோட பழமொழி வந்து அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். அப்போ தர்மம் அப்படின்னா என்ன, அறம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அறம் செய்பவருக்கும் அறவு வழி நோக்கி திறம் தெரிந்து செய்த கால் செல்வுளி நன்றாம், புறம் செய்ய செல்வம் பெருகும், அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். ஓகேவா? ஸோ அதை படித்தாலே பொருள் புரிஞ்சிடும். அவன் மயக்கம் தெளியவில்லை. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பரத்தையர்களை பற்றி பரத்தையர்கள் அப்படின்னா இந்த சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட பணம் பொருள் எல்லாம் விரும்பி போவாங்கள்ல பெண்கள், ஸோ விலை மாது மாதிரி அவங்கள சொல்லலாம். அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட போகிறது வந்து தப்பு அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு தெரிஞ்சும் அவன் போய் அவங்கக்கிட்ட மயங்கி கிடக்கிற செயல் வந்து ஒரு முறைமை உடையது அல்ல. அதை வந்து ஸோ அது அவனுக்காக தெரியணும், ஒருத்தர் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் என்பது எவருக்குமே முடியாத செயல். அது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை யாராலையும் எழுப்ப முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அரித்துயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படிங்கிறது. அப்போது அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படின்னா, மயக்கம்னா எழுப்புறதோட சம்மந்தப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துயில்னா தூக்கம், அப்போ மயக்கம்னா தூக்கம் அப்படி கூட வச்சுக்கலாம். தொடித்தோள் மடவார் மருமந்த நாகம் மடுத்து அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப நெறியல்ல சொல்லல் நீ பான அரித்துயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. ஓகே, அடுத்தது அறிந்து செய்யும் அறியாமை செயல். முல்லை கொடிக்கு தேரினையும் மயிலுக்கு போர்வையையும் முற்காலத்தில் கொடுத்தவர்களை கேள்வி வாயிலாக, நமக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். ஸோ இதனால் அந்த தேரோட தேருக்கு வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தனால முல்லையோட கஷ்டமும் போகிறதில்ல, மயிலுக்கு போர்வை கொடுத்தனால மயிலோட குளிரும் போகிறதில்ல இல்லையா? ஸோ ஆனாலும் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனிட்டி இல்லை ஒரு இரக்க குணம் அப்படிங்கிறது அதில் வெளிப்படுது. அதே மாதிரி சான்றோர்களுக்கு அவர்கள் அறிந்தே செய்யும் அறியாமை செயல்களும் கூட சிறப்பையே தருவதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதான் அறிமடமும் சான்றோர் கனி. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்துருப்பீங்க, சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அழித்தாரை கேட்டறிந்தும் சொல்லின் நெறிமடர் பூந்தளை நீடு நீர் சேர்ப்ப அறிமடமும் சான்றோர் கனி. ஓகேவா? ஸோ அதுதான் பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நல்லனவற்றையும் பொல்லாதவற்றையும் அருகே நெருங்கி இருப்பவர் தம் சொற்களை பெய்து அறிவுடையோருக்கு அறிய செய்தலும் வேண்டுமோ. ஓகேவா? பெரிய செயல்களை முதன்மையுடையவனாக இருந்து ஆட்சி செய்து நடத்தும் ஒருவனே பெருமையுடைய சிறந்த செயல்களின் தன்மையினையும் அறிபவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய செயல்களை முதன்மை கொடுத்து இருந்து ஆட்சி செய்கிறவனுக்கு தான் பெருமையுடைய செயல்களையும் அவன் தான் அறிஞ்சிருப்பான் அப்படின்னு. அதுதான் அறியும் பெரித்தாள் பவனே பெரிது. ஓகேவா? பெரியவர் பெரியவற்றை அறிவர் அப்படின்னா பெரிது அப்படிங்கிறது இதிலேயே இருக்குது, அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். பொற்பவும் பொல்லாதனவும் புணர்ந்திருந்தார் சொற்பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ விற்கீழ் அறிவாய் பரந்தகன்ற கண்ணாய் அறியும் பெரிதாள் பவனே பெரிது. அடுத்தது பேதை எதையும் செய்ய மாட்டான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, தனக்கு வந்து நேருகின்ற துன்பங்கள் பலவற்றையும் இன்ன வகையால் அவை வந்தனவென அறியாதிருக்கிற அறியாமையே தன் வாழ்விற்கு பற்றுக்கோடாக கொண்டிருப்பவன் பேதை. ஓகேவா? ஸோ ஒருத்தனுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வருது அப்படின்னா அவன் வந்து அது எதனால் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது வராமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தானா அவனை தான் பேதை அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்றும் அதனை வெல்லும் வெற்றியுடையவன் ஆகவே மாட்டான். ஸோ வெற்றி பெறல் என்பது ஊழ்வினை பயனால் வந்து வாய்த்த வழியே அல்லாமல் ஒருவன் தன் முயற்சியினாலே மற்றும் அடியக்கூடியது அன்று என நினைத்து அந்த அறிவினால் உண்டாகும் அச்சமே அந்த பேதைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு துன்பம் வருது அப்படின்னா ஒன்று நம்ம வந்து இது என்னோட தலையெழுத்து, ஸோ என்னோட முற்பிறவியில் நான் செஞ்ச பாவம் அதனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை எப்படி போக்குறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுதான் பேதை எதையும் செய்ய மாட்டான்ங்கிறது. அறிவச்சம் ஆற்ற பெரிது.
ஓகேவா? அந்த அச்சத்தினாலே அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இதுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். உருக்கண் பலவும் உணராமை கந்தா தருக்கண்மை ஆகாதாம் பேதை தருக்கண் பொறிப்பட்ட வாரெல்லாம் பூனாது என்றெண்ணி அறிவச்சம் ஆற்ற பெரிது. ஓகே, பேதை எதையும் செய்ய மாட்டான் அப்படின்னா அறிவச்சம் ஆற்றம் பெரிது. அச்சம், பேதைன்னு வந்தால் அவனுக்கு அச்சம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழ்வினையால் அமைவதே செயல். ஸோ மதித்து சொல்லப்படுகின்ற பேரறிவு உடையவர்களிடத்தும் உளவான குறைபாடுகள் பலவா இருந்தால் அதற்கு காரணம் அவர்களின் முன்வினை பயன் வந்து பொருந்தியதின் வகையாகவே செயல்கள் நிகழ்வதனால் என்க. அதனால் அவருடைய நல்ல அறிவினையும் கூட ஊழ்வினை கெடுத்துவிடும் என்றால் அறிதல் வேண்டும். ஸோ என்னென்னா, ரொம்ப அறிவு இருக்கிறவங்களும் சில டைமில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஊழ்வினையோட காரணம் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் தலையெழுத்து அப்படிங்கிற ஒன்றும் சொல்லுவாங்க. இழுக்கம் விருத்தம் என்று பாடப்பேதம் அறிவினை ஊழே அடும் அப்படிங்கிற பழமொழியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சுட்டி சொல்லப்படும் பேரறிவினார் கண்ணும் பட்ட இழுக்கம் பலவானால் பட்ட பொறியின் வகைய கருமம் அதனால் அறிவினை ஊழே அடும். ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படின்னா இங்கேயும் ஊழ் இருக்குது. ஸோ அதை வச்சு போட்டுடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பாடலில் என்ன பார்த்தோம், பேதையாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அச்சம் இருக்கும், அதனாலே அவன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டான்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து பேதைக்கு வந்து ஊழ்வினை அப்படிங்கிற ரீசன் வந்து கிடையாது. பட் இங்கே ஒரு அறிவுடையவன் ஒரு தப்பை செய்கிறான்னா அதுக்கு ரீசன் ஊழ்வினை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அறிவினை ஊழையாடும். அடுத்தது வல்லவன் காரியம் கெடாது. இது என்னென்னா, நெடுங்காலமாக நீர் வற்றாதிருக்கிற ஒரு குளத்தில் ஒரு நீர் இல்லாமல் ரொம்ப நிறைய நீர் இருக்குது, அதில் வந்து நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீர் வந்து உடனெல்லாம் வத்திராது. ஓகேவா? அது போலவே பல ஆண்டுகளாக சேர்ந்து தங்கி பயனில்லாமல் இருந்த ஒரு செல்வத்தை கொடுத்தலினே வல்லமை உடையவனாக ஒருவன் கொடுக்கும் தகுதியினை தெரிந்து ஒருத்தண்ட செல்வம் நிறைய இருக்குது அப்படின்னா அவன் வந்து அதை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு அவன் கொடுத்தான் அப்படின்னா அவனோட செல்வம் வந்து எப்பயுமே குறைவுபடாது. அதனால் வரும் ஆக்கமும் விரைவிலே நீங்காது நீடிக்கும். அச்செல்வமும் என்றும் குறைந்து அழிந்து போகாது, மேன்மேலும் பெருகும். ஸோ செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் ரம்மி சர்க்கிள்லையோ இல்லை ட்ரேடிங்லேயோ வந்து பணத்தை விடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் நல்ல விஷயம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம செல்வம் அழியாது. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இந்த மாதிரியெல்லாம் ட்ரேடிங் இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பணம் வந்து போக தான் செய்யும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. குள நெடிது கொண்டது நீர் பல்லாண்டும் ஈண்டி பழுதாய் கிடந்தது வல்லான் தெரிந்து வழங்குங்கால் வல்லே வலி நெடிது கொண்டதராது அருமோ குளநெடிது கொண்ட நீர். அருமோ குளநெடிது கொண்டது நீர். ஸோ வல்லவன் காரியம் கெடாது அப்படின்னா அருமோ குளநெடிது கொண்டது நீர். ஓகேவா? அதுதான் திருவள்ளுவர் செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் வரும் இல்லையா? ஸோ அந்த குறள் வந்து எதுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு கூட கேட்கலாம். இந்த பழமொழியை கொடுத்து செல்வத்தின் பயனே ஈதல் அப்படிங்கிற திருக்குறள் வந்து எந்த பழமொழிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பின்வருவனவற்றுள் 4ன்னு கொடுத்தா அருமோ குளநெடிது கொண்டது நீர் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ வல்லவன் காரியம் கெடாது அப்படிங்கிறது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் 3 விதமாக கொஷின் கேட்கலாம். செல்வத்தின் பயனே தக்கவர்க்கு ஈதல் அப்படிங்கிற திருக்குறள் கேட்டு என்ன பழமொழின்னு கேட்கலாம். இல்லை பழமொழி கொடுத்து இது வந்து எதை உணர்த்துது, வல்லவன் காரியம் கெடாது அப்படிங்கிறத உணர்த்துது, அது ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை வல்லவன் காரியம் கெடாதுன்னு கொடுத்து இந்த பழமொழியை கொடுத்து கூட கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் தெரியணும். அடுத்தது வருவாய் உடைய செல்வம். ஸோ விளைந்த நெற்பயிரை அறுக்கும் பொருட்டாக வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் வடியுமாறு உழவர்களின் அணைகளை திறந்துவிடும் நீர் வளமுடைய ஊரனே நரி நக்கிவிடும் என்பது. ஸோ நரி நக்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக கடலில் உள்ள தண்ணி வந்து உடனே வத்திடுமா? வத்தாதில்ல. அதுபோல் தமக்கு ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்தவர்களுடைய பெரும் செல்வமும் குறைந்து போவதில்லை. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஏவலர் சிறு களவுகள் செய்தனர் என்றாலும் அதனால் பெரிதாக பொருட்படுத்தாதிருக்க வேண்டும். களமர் பலரானும் கள்ளம் படினும் வளமிக்கார் செல்வம் வருந்தா விளைநெல் அரிநீர் அணி திறக்கும் ஊற அருமோ நரி நக்கீற்றென்று கடல். ஸோ இது வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இப்போ ஒருத்தன்ட்ட நிறைய செல்வம் இருக்குது, அதை ஒருத்தன் போய் சின்னதாக ஒரு ஏவலர் வந்து சிறு களவு செஞ்சாலும் அந்த செல்வம் வந்து அவன்கிட்ட குறையாது. அது எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, கடலில் உள்ள தண்ணியை நரி நக்குனா அந்த கடல் தண்ணி குறைஞ்சிருமா? குறையாதுல்ல. ஸோ அதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வருவாய் உடைய செல்வம், அதாவது வருவாய் இருக்கிறவனோட செல்வம், தன்னோட மூதாதையர் பாட்டனோட செல்வத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் இல்லை, வருவாய் அவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். ஸோ வருவாய் வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அவன்கிட்ட சின்னதாக ஒரு ஏமாற்றிட்டான் இல்லை திருடிட்டானா கூட அது பெருசாக தெரியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 10 பார்த்துருக்கோம். இந்த 10 மட்டும் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 21வது என்ன பார்த்தோம்? உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவர். ஸோ உயர்ந்தவர் அப்படின்னா மணிக்கு ஈக்குவல் இல்லையா? அப்போ மணியாகிவிடும் அப்படிங்கிறது. அலராடி கண்ணும் மணியாகிவிடும். உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். ஸோ பகைவரை என்ன பண்ணணும்? துண்டிச்சிடணும். அள்ளில்ல துண்ட தனிசு. தர்மம் செய்ய பாவம் போகும். அப்போது அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். அவன் மயக்கம் தெளியவில்லை. ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அறிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. மயக்கம்னா துயில் அப்படிங்கிறத பார்த்தோம். அறிந்து செய்யும் அறியாமை செயல். ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம்? அறிமடமும் சான்றோர் கனி அப்படிங்கிறது. பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். ஸோ அறியும் பெரித்தாள் பவனே பெரிது. இதில் பெரிய அப்படிங்கிறது வருது, அதை வச்சே போட்டுடலாம். பேதை எதையும் செய்ய மாட்டான். அப்போ பேதை அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு ஞாபகம் வச்சுருந்தா? அச்சம். அறிவச்சம் ஆற்றல் பெரிது இல்லையா? ஸோ பேதைக்கு அச்சம் இருக்குன்னு பார்த்தோம். ஊழ்வினையால் அமைவதே செயல். ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம்? ஊழ்வினை. அப்போ இங்கே வந்து ஊழ் இருக்கணும். அறிவினை ஊழே அடும். வல்லவன் காரியம் கெடாது. அருமோ குளநடிது கொண்டது நீர் இல்லையா? அதே மாதிரி வருவாயுடைய செல்வம் நரி நக்கீட்டென்று கடல். அருமோ நரி நக்கீட்டென்று கடல். ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஊழ்வினைதான் காரணம். ஓங்கி உயர்ந்த மலைகளை உடைய மலைநாடனே, செல்வம் வந்து ஆகி வருகின்ற நல்லுள் உள்ளவர்க்கு செய்வதொரு முயற்சியும் கூட வேண்டியதில்லை. அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி தான், செல்வம் வந்துட்டே இருக்கிற நல்ல செயல்கள் செய்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து வேறு எந்த ஒரு முயற்சியும் செய்யாண்டாம். செல்வம் போகின்ற போக்குள் வந்தவருக்கு அதனை போகாமல் நிலைநிறுத்த செய்யும் முயற்சிகளாலும் பயனில்லை. எத்தகைய முயற்சிகளை செய்து எத்தகைய செல்வத்தை பெற்றாலும் ஆகாத தலையெழுத்து உள்ளவர்களுக்கு ஆகி வருவதும் ஒன்றுமில்லை என்பதை அறிவாயாக அப்படிங்கிறது தான். ஸோ ஆகாதற்கு ஆகுவது இல், ஆகும் சமயத்தார்க்கு ஆழ்வினையும் வேண்டாவாம், போகும் பொறியார் புரியும் பயனின்றே, ஏகல் மலைநாட என் செய்தாங்கு என் பெறினும் ஆகாதற்கு ஆகுவது இல். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, செல்வமும் பயனும் ஊழ்வினையால் தான் வரும் அப்படிங்கிறது தான். ஒருத்தன்ட்ட செல்வம் சேருது அப்படின்னா அவன்கிட்ட சேர்ந்துட்டே தான் இருக்கும். இன்னொருத்தன்ட்ட அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அழிஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அதுக்கு இப்போ வந்து ஒருத்தன்ட்ட செல்வம் சேருது, அவன் முயற்சி எடுத்தாலும் எடுக்காட்டியும் அவன்கிட்ட சேர்ந்துட்ருக்கும். இன்னொருத்தன்ட்டேருந்து செல்வம் அழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அவன் என்ன ட்ரை பண்ணாலும் அது அழிஞ்சிட்டு தான் இருக்கும். அது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது தான். ஸோ அதை தான் இந்த பழமொழியில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆகாதற்கு ஆகுவது இல் அப்படிங்கிறது ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னா ஆகாதற்கு ஆகுவது இல். இது வந்து கண்டிப்பாக மறக்காது. மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. தான் ஆராய்ந்து உணர்ந்த கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தினையும் உணராத மூர்கனுக்கு யாதொன்றும் உறுதி பொருட்களை சொல்ல வேண்டாம். மூர்கன் தான் கொண்டதையே மீண்டும் மீண்டும் பற்றி கொண்டு விடாதிருப்பவன். நீல நிறத்தினை உண்டான ஒரு பொருள் என்றும் தன் நிறம் மாறுபட்டு பிரிதொன்று ஆக மாட்டாதல்லவா? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து ப்ளூ கலரில் இருக்குது இல்லை ரெட் கலரில் இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் என்ன தான் ஆகும்? அப்படியே தான் இருக்கும். ப்ளூவாக இருக்கும் இல்லை ரெட்டாக இருக்கும். ஏதோ அதோட கலர்லேருந்து மாறாது. அதே மாதிரி தான் ஒரு மூடனாக இருக்கிறவன் அவன் தன்னோட பாயிண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பான். அவனை வந்து என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. ஸோ அதான் ஆகாதே உண்டது நீலம் பெரிது. ஸோ மூடன் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நீலம். ஆல்ரெடி மூடன் அப்படிங்கிறது நரிக்கு மேட்ச் பண்ணி பார்த்துருப்போம். பேதை அப்படிங்கிறவனுக்கு அச்சத்தை பார்த்துருப்போம். இங்கே மூடனுக்கு நீலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர்த்த கருத்தும் உலகம் உணராத மூர்கற்கு யாதும் மொழியற்க, மூர்கன்றான் கொண்டதே கொண்டு விடனாகும், ஆகாதே உண்டது நீலம் பிரிது. ஓகே. கொடியவன் செய்வது செயலாகாது. வலிமையானது நிலையாக தங்கி இருக்கிற மலை போன்ற மார்பினை உடையவனே. நத்தையானது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நத்தை வந்து அப்படியே ஊந்து போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்து அந்த மார்க் விழும்.
ஓகேவா? அப்போ அது வந்து அதோட சைஸுக்கு அது வந்து ஒரு உழவு தொழில் செய்கிற மாதிரி தான், அந்த நிலத்தை உழுற மாதிரி தான். ஆனால் அதால் ஏதாவது பயனுண்டா? எந்த பயனுமே கிடையாது. அதுபோல தான் ஒருத்தனுக்கு அவனோட தொழிலை செய்து முடிக்கிற திறமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவன் அந்த தொழிலை செய்கிறான் அப்படின்னா அதனாலையும் எந்த யூஸும் வரப்போகிறது இல்லை. கொடியவன் செய்வது செயலாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆகுமோ நந்துழுத எல்லாம் கணக்கு. ஸோ அந்த நத்தை வந்து உழுது அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ கொடியவன் செய்வது செயலாகாது அப்படின்னா கொடியவன்னா நத்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். கொடியவன் நத்தை. ஓகே, இதுக்கு முன்னாடி கொடியவன்னா அந்த கொடுமை, அந்த இது திங்கிறவன், அந்த பழமொழி வந்து வரும். ஓகே, அது ஞாபகம் இருக்கணும். ஃபைன். அடுத்தது பொய்யை போக்கும் வழி. வேந்தன் ஒரு பொருளாக மதித்து கொள்ளப்பட தகுதி இல்லாதவர்கள் சொல்லிய பொய்யாகிய குறளை வேந்தன் பொய்யென்று தெளியுமாறு செய்யும் வகையினை தெரிந்து செய்பவரே அறிவுடையவர்கள். அப்படி செய்வதல்லாமல் உணரும் அறிவினை உடைய அவர்கள் குறளை சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கினால் செய்த பொய்க்காலை போல தாமும் குறளை பேசி ஆடவே மாட்டார்கள். ஓகேவா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளாக மதித்து கொள்ளப்பட தகுதி இல்லாதவர்கள் சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு பொய்யை சொல்கிறான் அப்படின்னா வேந்தனுக்கு அவன் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? அப்படி தெரியாமல் உணரும் அறிவுடைய அவர்கள் குறளை சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கிலார் செய்த பொய்க்காலை போல தாமும் குறளை பேசி ஆடவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைக்கால் என்பதும் பாடம். அமைச்சர்கள் பொய் கூறி வேந்தன் மனத்தை எவராவது மாற்றினால் வேந்தனை தெளிவிக்கும் வகைகளை நாடுவாரே அல்லாமல் தாமும் அந்த பொய்களையே சேர்ந்து ஆடமாட்டார்கள். ஓகேவா? ஸோ இப்போ வேந்தன்ட்ட அரசன்ட்ட போய் ஒருத்தன் வந்து பொய் சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளெல்லாம் பெருசாக சொல்லி அதை ஒரு எக்ஸாசேட் பண்ணி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அரசனை நம்ப வைக்கிறான். அப்போ இன்னொருத்தங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசன் நம்புறதுக்கு அந்த அது பொய் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு தான் அவங்க பாயிண்டை சொல்லுவாங்களே தவிர அவன் சொன்ன அந்த பொய்யே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. பொருளல்லர் கூறிய பொய்க்குறளை வேந்தன் தெருளும் திறம் தெரிதல் அல்லால் வெருள விழுந்து ஆடுபவரோடே ஆடார் உணர்வுடையார். உணர்வு இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த பொய் சொல்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஆடுபனை பொய்க்காலே போன்று. ஓகேவா? பொய்யை போக்கும் வழி அப்படிங்கிறது ஆடுபனை பொய்க்காலே போன்று. ஓகேவா? ஆடுபனை ஆடு. ஸோ பொய் அப்படின்னா ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களிடம் அன்பு. குற்றம் குறைகளையுடைய மனத்தினன் அல்லாத பெரிய நலங்களை எல்லாம் உடைய வேந்தனானவன் தன் குடிமக்களிடத்தே அன்புள்ள உள்ளத்தானாக நடந்து வரல் வேண்டும். அப்படி நடந்து வந்தான் என்றால் அவனை கொல்ல எண்ணும் பகைவர்கள் வேண்டிய அளவு முன்னுரைகள் எல்லாம் கூறி படை திரட்டினாலும் அவரசனை என்ன செய்துவிட முடியும்? அதாவது ஒரு அரசன் வந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து தன்னோட குடிமக்கள்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டான்னா அவனை எதிர்க்க ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போனாலும் அது முடியாது. ஏன்னா அவனை மக்கள் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் 1000 காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு சிறுகல் போதுமானது. இப்போ வந்து 1000 காக்கைகள் ஒரு இடத்துல கூடி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கல்லை வீசினா போதும் எல்லா காக்காவும் அந்த இடத்த விட்டு போயிடும். அவ்வேந்தன் ஒருவனே அப்பகைவர்கள் அனைவரையும் தோற்று செய்துவிட விடுபவன். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி அவன் நல்லது பண்ணுறான் ஒரு அரசன், அவன் மனசில் வந்து ரொம்ப மக்களிடத்தில் அன்பாக இருக்கான் அப்படின்னா அந்த அரசன் ஒருத்தனே போதும் பகைவர்கள் எவ்வளோ பெரிய படையாக போனாலும் அவங்கள அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 1000 காக்கைக்கு ஓர்கல். மறுமனத்தன் அல்லாத மானலத்த வேந்தன் உருமனத்தனாகி ஒழுகின் செறிமனத்தார் 1000 கூறி படை தொக்கால் என் செய்ப 1000 காக்கை கோர்க்கல். ஓகே, அப்போ 1000 காக்கை கோர்க்கல் அப்படிங்கிறது மரபு தொடரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பொருள் அப்படிங்கிறது இதுதான். மக்களிடம் அன்பு அப்படிங்கிறது. ஓகே, அதோட தலைப்பு என்ன? மக்களிடம் அன்பு தான் 1000 காக்கைக்கு ஓர்க்கல். ஸோ காக்கைக்கு அன்பாக போய் சோறு வைப்பாங்க. அப்போ காக்கைனா அன்பு. ஓகே, ஆடுன்னா என்ன பார்த்தோம்? பொய் பார்த்தோம். காக்கைனா அன்பு. ஆராய்ந்த பின் நம்புங்கள். தமக்கு அன்பு உடையவர்களாக விளம்புவோரிடத்தினும் அவர்களை முழுவதும் ஆராயதவனாகி நம்பிக்கை கொண்டவன் உறுதியாக கெட்டே போவான். ஸோ யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்பணும்.
இல்லையா? ஸோ கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆராயானாகி தெளிந்தான் விழிந்து விடும். ஓகேவா? விரைந்து கெடும். அதாவது நம்ம அப்படி ஆராயாமல் ஒருத்தர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அழிவில் தான் கொண்டு போய் விடும். விழிந்தாரே போல பிறராகி நிற்கும் முழிந்தாரை தஞ்சம் மொழியலோ வேண்டா அழிந்தார்கண் ஆயினும் ஆராயானாகி தெளிந்தான் விரைந்து விடும். ஓகேவா? அப்போது ஆராய்ந்த பின் நம்புங்கள் அப்படின்னா ஆராயானாகி தெளிந்தான் விழிந்து விடும். ஆராய்வு அங்கே வந்திருக்கு, தெளிவு வந்திருக்கு. அப்போ ஆராய்ந்த பின் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏவியது செய்யாத ஊழியர். எம்மவர் ஆதலாலே நீவிரி காரியத்தை எமக்கு செய்து தருவீராக என்று வேந்தன் தன்னுடைய சுற்றத்தார்களை நம்பி நியமித்த இடத்து அக்காரியத்தை செய்வதற்கு ஏற்றுக்கொண்ட அச்சுற்றத்தினர் அம்மன்னனுக்காக வேல்முலையிலேயானாலும் வீண்டு அதனை எப்படியாயினும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி அல்லாமல் அந்த காரியத்தை வேண்டாமென மறுத்து சொல்வார்களானால் ஆளென்று சொல்ல பூலென்று மறுத்து சொல்வது போன்றதே அதுவாகும். அதாவது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட இதை எனக்கு செஞ்சுருங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? அந்த அரசனுக்கு அவங்க அதை செஞ்சு கொடுத்தே தான் ஆகணும். அப்படி இல்லாமல் அரசன் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சு நீ செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிங்கிறது ஆள் என்று சொல்ல பூல் என்று மறுத்து சொல்வது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எமரிது செய்கை எமக்கென்று வேந்தன் தமரை தலை வைத்த காலை தமரவர்க்கு வேலின் வாயினும் வீழார் மறுத்துரைப்பின் ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு. ஓகேவா? ஏவியது செய்யாத ஊழியர் என்ன ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு. பனை போல செய்யும் உதவி. ஸோ தம்மை விரும்பி வந்து சேர்ந்திருப்பவர்களுக்கும் தம்முடைய சுற்றத்தினர்களுக்கும் அவர்களை வருத்துகின்ற பசி துன்பத்தினை போக்காதவர்கள் யாரோ புதியவர்களுக்கு உதவுதலானது தன்னை மிகவும் பாதுகாத்து வளர்த்தார்க்கு உதவாது நெடுங்காலம் சென்று பின்வரும் புதியவர்களுக்கு உதவுகின்ற இயல்பினை உடையது. கரிய பனை போலும் தன்மையை உடையதாகும். பனை போல செய்யும் உதவி அதை தான் சொல்லியிருக்காங்க. கரும்பனை அன்ன துடைத்து. ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து. அதாவது செல்வம் நிறைய இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்தவங்களுக்கு உதவாமல் இருக்கிறது பயனற்ற செல்வம் தான். அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி வர்றப்ப அவங்களுக்கு உணவு கொடுக்காதவங்க புதுசாக யாரோ ஒருவருக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சால் அது வந்து கரிய பனை போலும் தன்மையை உடையது. ஓகேவா? கரிஞ்சு போன பனைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. விரும்பி அடைந்தார்க்கும் சுற்றத்தவர்க்கும் வருந்தும் பசிகளை ஆவர் வம்பற்குதவல் இரும்பனைவில் வென்ற புருவத்தாய் ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து. ஓகேவா? ஸோ கரும்பனை அன்னத்துடைத்து. பனை போல, பனைனா கரும்பனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும். இதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லுவார். ஸோ அழுத கண்ணீரென்றோ அல்லாது தேக்கும் படை இல்லையா? ஒரு அரசனோட படையை தேய்க்கிறது எது அப்படின்னா இல்லாதவர்களோ அந்த கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும். அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா தம்முடைய குடிப்பிறப்பினாலே பொல்லாத தன்மையுடையவர்கள் எத்தகைய துணை வலிமையும் இல்லாதவர்கள் மிகவும் வறுமைப்பட்டிருப்பவர்கள் பதில் கூறும் சொற்களினாலே நம் பகைவரை போன்றிருக்கிறார்கள் என்று வலியவர் ஒருவர் அவரை அலைக்கழித்த காலத்திலே அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது வலியற்றவரான அவர்கள் அழுத கண்ணீராகி அவையே அப்படி ஆட்டுவித்தவர்களுக்கு யமனாகி அவர்களை அழித்துவிடும். ஓகேவா? வலியவர்கள் வந்து ஒருத்தங்களை அலைக்கழிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அந்த டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவங்கள அலைக்கழிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட கண்ணீரே அவனை அழைச்சிரும் அப்படிங்கிறது தான். ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவையவர் கூற்றமாய் வீழ்த்துவிடும். ஸோ அதுதான் அவங்களுக்கு யமன் மாதிரிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கற்றவர் எந்நாட்டினும் சிறப்படையர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா ஒரு படித்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லா நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு வேணால் போனாலும் எல்லா நாடும் அவங்களோட சொந்த நாடாக தான் இருக்கும்.
அதனால் அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் கட்டு சோறு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஆற்றுணா அப்படின்னா அந்த வழிக்கு தேவைப்படும் கட்டுச்சோறு. ஓகேவா? ஸோ அதான் கற்றவர் எந்நாட்டின் சிறப்புடையவர் அப்படின்னா ஆற்றுணா வேண்டுவதில். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பழமொழி தான். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி 40 எண்ணம் சக்ஸஸ்ஃபுல்லாக 20 எண்ணம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி 20 பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் 30 வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டோமா, 31லேருந்து ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிடலாம். ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னா ஆகாதார்க்கு ஆகுவது இல். ஓகேவா? ஊழ்வினை அப்படின்னா ஆகாதவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. ஸோ மூர்கன் அப்படின்னா ஆகாதே உண்டது நீலம் பிற. மூர்கனுக்கு நீலத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். கொடியவன் செய்வது செயலாகாது. ஆகுமோ நந்துளந்த எல்லாம் கணக்கு. ஸோ கொடியவன் அப்படின்னா நத்தையை ஞாபகம் வச்சுக்கணும். மூர்கன் அப்படின்னா நீலத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பொய்யை போக்கும் வழி. பொய்னா ஆடு ஞாபகம் வச்சுக்கணும். ஆடு பனை பொய்க்காலே போன்று. அன்பு அப்படிங்கிறதுக்கு யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? காக்கையை ஞாபகம் வச்சுக்கணும். காக்கைக்கு அன்பாக சாப்பாடு வைப்போம் அப்படிங்கிறது. ஆராய்ந்த பின் நம்புங்கள். ஸோ ஆராயனாகி தெளிந்தான் விழிந்துவிடும். ஆராய்ச்சி அப்படின்னா தெளிவு ஞாபகம் வரணும். ஏவியது செய்யாத ஊழியர் ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு. ஸோ சொல்கிறத செய்யாதவங்களை எதுக்கு ஈக்குவல்? ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு. பனை போல் செய்யும் உதவி. இதுதான் கரும்பனை. கரும்பனை ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து. எளியவன் கண்ணீர் வலியவனை அளிக்கும். ஆற்றாத அவரது கண்ணீர் அவையவர் கூற்றமாய் வீழ்ந்துவிடும். ஓகே, அடுத்தது கற்றவர் எந்நாட்டினும் சிறப்புடையவர் அப்படின்னா ஆற்றுணா வேண்டுவதில். ஸோ 40 எண்ணம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.